Chapter 1 exercise 1.4ல first sum பார்க்க போறோம் சரிங்களா. Determine whether the graph given below represent functions கொடுத்திருக்காங்க. இந்த graph functions கொடுத்திருக்காங்க. Give reason for your answers concerning each graph. ஒரு கிராஃபுக்கும் 4 கிராஃப் கொடுத்திருக்காங்க. ஒரு கிராஃபும் it is a function அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா. இது கிராஃப் கவனிங்க. இது பாருங்க, இதுல ஒரு கர்வ் இருக்கு. இப்ப இந்த மாதிரி கர்வ் இருந்துச்சுன்னா இதுல வெர்டிக்கல் லைன் போடணுமா இல்ல ஹரிசான்டல் லைன் போடணுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல வெர்டிக்கல் லைன் போட்டு தான் நம்ம ஃபங்க்ஷனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க அதை மென்ஷன் பண்ணல. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா வெர்டிக்கலா ஹரிசான்டலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. சோ இந்த மாதிரி கர்வ் இப்படி இருந்துச்சுன்னா இதுல வெர்டிக்கல் லைன் போட்டு தான் நம்ம ஃபங்க்ஷனா என்னன்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா. அதுவே இந்த வாட்டத்துல இப்படி இருந்துச்சுன்னா அதுல ஹரிசான்டல் லைன் போடணும். இப்ப இதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு இருக்கிற கர்வ்ல கிராஃப்ல கொடுத்திருக்க கர்வ்ல ஒரு பாயிண்ட் மட்டும் மீட் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன். இல்ல ஒண்ணுக்கு மேல 2-3 டைம் மீட் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன் இல்ல. இவ்வளவுதான் கண்டிஷன் சரிங்களா. இது சிம்பிள். இப்ப இதுல வெர்டிக்கல் லைன் போடுவோம். இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எங்க இந்த கர்வ்ல டச் ஆகிற மாதிரி எந்த இடத்துல போட்டாலும் 2 இடத்துல 2 இடத்துல மீட் ஆகும் சரிங்களா. அப்போ 2 இடத்துல மீட் ஆகும்போது இட் இஸ் அ ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு இடத்துல மீட் ஆனா மட்டும்தான் அது ஃபங்க்ஷன். 2 இடத்துல மீட் ஆகுது. அப்போ இதோட கண்டிஷன் என்னன்னு எழுதணும் அப்படின்னா, the vertical line meets the curve more than one point. Therefore, it is not a function அப்படின்னு சொல்லி எழுதிடணும் சரிங்களா. இப்போ ஒரு இடத்துல மீட் ஆச்சுன்னா இப்படி எழுதலாம், இல்லனா மீட்ஸ் அட் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியும் எழுதலாம். மோர் தென் ஒன்னுனாலே ஃபங்க்ஷன் கிடையாது சரிங்களா. அப்போ செகண்ட் ஒன் பாருங்க. இந்த கிராஃப் பாருங்க. இதுல நீங்க பார்த்த உடனே தெரியும் நமக்கு எந்த இடத்துல நீங்க லைன் போட்டாலும் சரி, வெர்டிக்கல் லைன் எந்த இடத்துல போட்டாலும் சரி, எத்தனை இடத்துல மீட் ஆகும், ஒரே இடத்துல தான் மீட் ஆகும். எந்த இடத்துல நீங்க போட்டுட்டாலும் சரி ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். ஒரு லைன் ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். அப்படி மீட் ஆச்சுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நம்ம பார்த்த உடனே தெரியும் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். சோ த vertical line meets the curve at one point. Therefore, it is a function. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்ப இந்த கர்வ் பாருங்க, தேர்ட் ஒன்ல. இப்ப இதுல இப்ப இங்க வெர்டிக்கல் லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இப்படி ஏரோ போட்டிருந்தா என்ன அர்த்தம், இப்படி இந்த பக்கம் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இதுவும் இந்த பக்கம் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இப்ப இதுல வெர்டிக்கல் லைன் போட்டா எந்த இடத்துல நீங்க போட்டாலும், இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல 3 இடத்துல மீட் ஆகுது. அப்பனா இதை என்னன்னு எழுதணும், the vertical line meets the curve more than one point. So, therefore, it is not a function. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப இது பார்த்த உடனே என்னன்னு தெரியுது உங்களுக்கு. இப்ப இது எந்த இடத்துல நீங்க லைன் போட்டாலும் சரி, வெர்டிக்கல் லைன் எங்க போட்டாலும் சரி, இதுல ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். ஒரு லைனுக்கு இந்த கர்வ்ல ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். அப்படியாச்சுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இதுலயும் the vertical line meets the curve one point. Therefore, it is a function. Second sum பார்க்க போறோம் சரிங்களா. Let f function a to b, a b ன்றது function, b a function defined by f of x equal to
x by 2 minus 1 அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. where a equal to என்னன்னா 2, 4, 6, 10, 12. b வந்து 0, 1, 2, 4, 5, 9. represent f by என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா first set of ordered pair கண்டுபிடிக்கணும். next table போடணும் and arrow diagram அப்புறம் graph. இந்த மெத்தட்ல கண்டிப்பா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாமுக்கு வரும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். f of x equal to x by 2 minus 1. இப்போ a செட் வந்து என்னன்னா a செட் எடுத்து எழுதிக்கலாம். 2, 4, 6, 10, 12. b செட் வந்து 0, 1, 2, 4, 5, 9. இப்போ என்ன பண்ண போறோம், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் கண்டுபிடிக்கணும்னா இப்போ எது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஏ செட்டோடைய இருக்கிற செட்டை வந்து இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா? ஒரு நம்பரா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பை 2 மைனஸ் 1ன்னா அப்போ எஃப் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எஃப் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 by 2, எக்ஸ் இருக்க இடத்துல 2 டிவைடட் பை 2 மைனஸ் 1. இப்போ இது கேன்சல் பண்ணா 1 மைனஸ் 1. அப்போ f of 2 வந்து 0. நெக்ஸ்ட் கவனிங்க. 4 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். f of 4 பண்ணோம்னா x இருக்க இடத்துல 4 டிவைடட் பை 2 மைனஸ் 1. இப்போ 4 by 2 வந்து 2 ஆயிடும். 2 மைனஸ் 1. அப்போ f of 4 is 2 minus 1, 1. Next, f of 6 கண்டுபிடிச்சிடலாம். 4 கண்டுபிடிச்சாச்சு, 6 கண்டுபிடிச்சிடலாம். f of 6 equal to 6 by 2 minus 1. இது cancel பண்ணா 3, 3 minus 1. f of 6 equal to 3ல 1 minus பண்ணா 2. Next, f of 10 கண்டுபிடிச்சிடலாம். f of 10 equal to x க்கு பதிலா 10 by 2 minus 1. இதை cancel பண்ணா 5, 5 minus 1, 4. f of 10 is 4. Next, f of 12 கண்டுபிடிச்சிடலாம். f of 12 equal to x க்கு பதிலா 12 by 2 minus 1. cancel பண்ணா 6 ஆயிடும். 6 minus 1 equal to 5. f of 12 வந்து 5 கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஆன்சர்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்டர்ட் பேர் பண்ண போறோம். ஆர்டர்ட் பேர் எப்படி எழுதணும்னா f equal to அப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் 2க்கு என்ன கிடைச்சது, 0. 2க்கு 0 கிடைச்சது. 4க்கு 1 கிடைச்சது. 6க்கு 2 கிடைச்சது. அது மாதிரி இப்ப நம்ம கிடைச்ச ஆன்சர்லாம் எடுத்து பேரா எழுதிக்கலாம். 2க்கு 0, 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4 கிடைச்சிருக்கு. 10,4, 12க்கு 5 கிடைச்சிருக்கு. 12,5. இவ்வளவுதான் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா டேபிள் கேட்டிருக்காங்க. டேபிள். இப்போ டேபிள் எப்படி போடணும், டேபிள் எப்படி போடணும்னா நம்ம கிராஃப்ல போடுற மாதிரி டேபிள் போடணும். இப்போ இது வந்து x, இது f of x. சரிங்களா? 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. இப்போ இதுல என்ன எடுத்து எழுதணும், நம்ம x எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுலாம் x. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலாம் x. 2, 4, 6. இல்லைன்னா அப்படி பேரா எடுத்து எழுதிக்கலாம். 2, 0. அப்ப 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இவ்வளவுதான் டேபிள். சரிங்களா? நெக்ஸ்ட் an arrow diagram கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் என்னது, arrow diagram. arrow diagram போடும்போது நல்லா கவனிங்க.
ஆரோ டயக்ராம் நம்ம இப்படி தான் போடுவோம் இல்லையா. என்னென்ன நமக்கு செட்டு, ஒன்று ஏபின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏபின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏ பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோடைய எக்ஸில் என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே ஏக்கு எழுதிட வேண்டியதான். 2 4 6 10 12. இப்போ பி எழுதும்போது நம்ம கொஸ்டின்ல பி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதைத்தான் எடுத்து எழுதணும். சரிங்களா, இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிடக்கூடாது. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா பி இங்கே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிடலாம். சரிங்களா, அதை பி எடுத்து அப்படியே எழுதிடலாம். 0 1 2 4 5 9. இதை போட்டதுக்கு அப்புறம் தான், ஏயும் பியும் எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதை பேர் பண்ண போறோம், மேப் பண்ணும் இல்லையா. இப்போ இதை கவனிங்க, டேபிள்ல கவனிங்க. டேபிள்ல 2க்கு 0 கிடைச்சிருக்கு இல்லையா, அப்போ 2க்கு 0வை மேப் பண்ணிடலாம். 4க்கு 1, அதே மாதிரி 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. இவ்வளவுதான் ஏரோ டயக்ராம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து கிராஃப் போட போறோம். கவனிங்க, 4th ஒன் வந்து கிராஃப் கேட்டிருக்காங்க. இது எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சுக்கோம், இது 0. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏ செட்ல பாத்தீங்கன்னா 2 4 6 10 எல்லாம் ஈவன் நம்பர்ஸா இருக்கு. அதனால அதை வந்து எக்ஸ்ல எடுத்து எழுதிக்கலாம். 2 2ஆ எடுத்துக்கலாம். சரிங்களா, 2 4 6 8 10 12 14 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸா இருக்கு. ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்கு. இதுல இதை 2ஆ எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா, அது நம்ம விருப்பம் தான். இப்போ நான் 2 2ஆவே எடுத்துக்கிறேன். 2 4 6 8 10 12. சரி, இப்போ வந்து எப்படி மார்க் பண்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் பேர் என்ன நமக்கு, 2 0. 2ன்றது எக்ஸ், எக்ஸ்ல 0ன்றது எங்க இருக்கும், இங்க இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் 4ல 1, 4க்கு 1, 1 வந்து எங்க இருக்கும், 0க்கும் 2க்கும் சென்டரா இருக்கும். அப்போ 4ல 1ன்றது இங்க இருக்கும். நெக்ஸ்ட் 6க்கு 2, 6ல 2ன்றது இங்க இருக்கும். 6 2. 10க்கு 4, 10க்கு 4, 4 வந்து இதுக்கு நேரா இங்க வரும். நெக்ஸ்ட் 12க்கு 5, 5 வந்து இதுக்கு நேரா இங்க இருக்கும் இல்லையா. 4க்கும் 6க்கும் சென்டரா இருக்கும். அவ்வளவுதான். இதோடைய நேம் எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடலாம். 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இவ்வளவுதான். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இவ்வளவுதான் கிராஃப். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேர்ட் சம் பார்க்க போறோம். ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் f equal to, அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, பேரா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் வந்து கார்ட்டீசியன் பேரா அவங்களே கொடுத்துட்டாங்க. f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 த்ரூ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிள் தான். ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், கிராஃப், இது மூணும் போடணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4. எப்பவுமே நீங்க வந்து அப்படியே டக்குன்னு ஆன்சர் தெரியுது அப்படின்ட்டு எடுத்தோடனே ஆரோ டயக்ராம் போட்டுற வேணாம். ஃபங்க்ஷன் எழுதி ப்ரொசீஜரா போடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம் போடலாம். ஆரோ டயக்ராம் போடணும்னா நம்ம எப்பவுமே போட்டுடலாம், இதை போட்டுடலாம். ஆரோ டயக்ராம் போட்டுடலாம். இப்போ இதுல இருந்து ஆரோ டயக்ராமுக்கு எப்படி போடுவோம், இதை எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எடுத்து எக்ஸ், எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ், செகண்ட் இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைன்னா ஒய்ன்னு சொல்லுவோம். சரியா, இப்போ 1 2
3 4 5 இப்போ xல 1 2 3 4 5 எடுத்து எழுதிக்கலாம். yன்றது என்ன, செகண்டா இருக்கிறதெல்லாம் y. சரிங்களா? அப்ப செகண்டா இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். 2 2 2ன்னு என்ன இருக்கு, 3 2 இருக்கு. அப்போ ஒரு 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 3 3 ஒன்று தான் இருக்கு. 3 4 எத்தனை டைம் இருந்தாலும் அப்படியே 2 2 2ன்னு போடக்கூடாது. ஒரு 2 தான், ஒரு நம்பர் வந்து ஒரு டைம் தான் வரும் இல்லை. சரிங்களா? அப்போ எதெல்லாம் அதுக்கு பேர் ஆகுதோ நம்ம அதில் வந்து ஆரோ பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கவனி. இப்போ இது வந்து 1க்கு வந்து 2 இல்லையா, x 1 y 2, செகண்ட் 2க்கு 2, 3க்கு 2 இப்படி மேப் ஆகுது. நெக்ஸ்ட் 4க்கு 3 அதை மேப் பண்ணிக்கலாம். 5க்கு 4 இதை மேப் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இதை அப்படியே நம்ம டேபிள் எடுத்து எழுத வேண்டியதான். செகண்ட் ஒன் ஏ டேபிள் ஃபார்ம். கிராஃபுக்கு டேபிள் போடுற மாதிரி போட்டுற வேண்டியதான். சரிங்களா? ஒன் 2 3 4 5. இப்போ இதுக்கு இது x, இது y. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 1 2. அப்போ அந்த 1ஐயும் 2ஐயும் இங்கே மேப் பண்ணிக்கலாம். 1 2 நீங்கள் ஆரோ டயக்ராமில் பார்த்து கூட எழுதிக்கலாம். 2க்கு 2 மேப் ஆயிருக்கு, 2க்கு 2, 3க்கும் 2, 4க்கு 3, 5க்கு 4. இவ்வளவுதான் டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட் கிராஃப் கேட்டிருக்காங்க. கிராஃப் போடும்போது x இது y 0. இப்போ இது x வந்து 1 2 3 4 5 அப்படியே இருக்கு இல்லையா, அதனால 1 2 3 4 5 அப்படியே எடுத்துக்கலாம். இதையுமே வந்து இப்போ 4 வரைக்கும் தான் இருக்கு, அதனால நம்ம 1 2னே எடுத்துக்கலாம். சரிங்களா? 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இப்போ இதை வந்து எப்படி மேப் பண்றது, கிராஃப் போடுறது அப்படின்னா, இப்போ இதுக்கு 1 2 இதோட டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 2 xல 1 yல 2. xல 1ன்றது இங்க இருக்கு, yல 2 இங்க இருக்கு. அப்போ இது 1 2. நெக்ஸ்ட் 2 2 2 2 2ல 2, 2க்கு 2 இதுவும் இங்கே தான் 2 தான் இல்லையா, அப்போ எல்லாம் மூணும் என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டா தான் வரும். 3 2 அடுத்தது 3 2 இது 2 2 இது 3 2. நெக்ஸ்ட் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 4 3 கொடுத்துருக்காங்க. இப்போ 4க்கு 3 வந்து இங்க இருக்கு, இப்போ 4 இங்க இருக்கு. 4 3. நெக்ஸ்ட் 5 4 5க்கு 4 5 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு. அவ்வளவுதான். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா வராது, அதனால நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது இப்படி இருந்து 2 2 2ன்றதால இப்படி ஸ்ட்ரெயிட்டா வரும், இங்க இருந்து இப்படி போகும். சரிங்களா? புரிஞ்சுதா? இவ்வளவுதான். ரொம்ப 4th சம் பார்க்க போறோம். ஷோ தட் கேட்டிருக்காங்க. ஷோ தட் த ஃபங்க்ஷன் f வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். இப்போ ஏவும் நேச்சுரல் நம்பர், பியும் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபைன் பை f of x equal to ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 to 1 ஃபங்க்ஷன். இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன், பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்ன, ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1 to 1 ஃபங்க்ஷன்னா கம்பல்சரி ஏல இருக்கிற எலமெண்ட்டுக்கு ஒன்னுக்கும் ஒரு எலமெண்ட் கண்டிப்பா இருந்துச்சுன்னா, வேற வேற எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன். சரிங்களா? ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னன்னா, ஒரு எல்லா நம்பர் எல்லா கோடொமைனுக்கும், கோடொமைன்றது பி செட், பி செட்ல இருக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து ப்ரீ இமேஜ் இருக்கணும். எல்லா கோடொமைனுக்கும் ப்ரீ இமேஜ் வந்து இருக்கணும். ப்ரீ இமேஜ்ன்றது எதுல இருக்கும்,
அதோடைய ஏ செட்ல இருக்கும். இப்ப கோடொமைனுக்கு ஒன்னொன்னுக்கும் ஏ செட்ல ப்ரீ இமேஜ் இருந்தா மட்டும்தான் அது ஆன் டு ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னா நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். சரி, எப்படி வருதுன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2x மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. 2x மைனஸ் 1ன்றது இதுல வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் வந்து ஏ செட். அப்ப ஏயோட செட்ல நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 இப்படி அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதை வந்து ஒன்னொன்னா வந்து ஒரு 5 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஒரு 5 நம்பர்ஸ்குள்ள கண்டுபிடிச்சாலே நமக்கு அது ஃபங்க்ஷனா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிக்கலாம். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதால 1 கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 2 into 1 minus 1, 2 ones are 2 minus 1, இப்போ 1. எஃப் ஆஃப் 1க்கு 1 கிடைச்சிருக்கு. இப்போ எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் 2க்கு வந்து 2 into x இருக்க இடத்துல 2 minus 1, 2 2s are 4 minus 1, 4 minus 1 3. அப்போ எஃப் ஆஃப் 2க்கு 3 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிக்கலாம். இப்போ எஃப் வந்து 2 into 3 minus 1, 2 3s are 6 minus 1, இப்போ 5. அப்போ எஃப் ஆஃப் 3க்கு 5 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கலாம். 2 into 4 minus 1, 2 4s are 8 minus 1, இப்போ 7 கிடைச்சிருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 4 equal to 7. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 5 கண்டுபிடிச்சு 5 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? 2 of 5 minus 1, அப்போ 2 5s are 10 minus 1, 9. இப்போ எஃப் ஆஃப் 5 equal to 9 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஏரோ டயக்ராம் போட்டால் தானே ஃபங்க்ஷனா இல்லையான்னு தெரியும். சரி, ஏரோ டயக்ராம் போட்டுடலாம். இப்போ இதுவும் நேச்சுரல் நம்பர், இதுவும் நேச்சுரல் நம்பர் இல்லையா? சரி, இப்போ இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 up to etc. அதே போல இதுலயும் 1 2 3 4 5 6 7 8 9 10 up to etc. இப்போ இதை வந்து பேர் பண்ணும் இல்லையா? அப்ப இதோடைய பேர் என்ன மேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1க்கு 1 கிடைச்சிருக்கு. அப்போ 1க்கு 1, 2க்கு 3 கிடைச்சிருக்கு. 2க்கு 3 மேப் பண்ணிக்கோங்க. 3க்கு 5 கிடைச்சிருக்கு. 3க்கு 5, 4க்கு 7, 5க்கு 9. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஆட் நம்பர்ஸும் இதுக்கு வந்து மேப் ஆயிருக்கு இல்லையா? இப்ப இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா, 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப இது 1 to 1 ஃபங்க்ஷன் தான் இல்லையா? எப்படின்னா ஒரு டிஃபரெண்ட் டொமைனுக்கும் ஒரு கோடொமைன் இமேஜா இருக்கு இல்லையா? அப்போ இது இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அது என்னன்னு எப்படி எழுதணும் அப்படின்னா, டிஃபரெண்ட் எலமெண்ட் ஆஃப் டொமைன் இல்லையா? இது வந்து டொமைன் சொல்லுவோம், இது கோடொமைன் சொல்லுவோம். ஆஃப் டொமைன் ஹேஸ் டிஃபரெண்ட் என்ன கிடைச்சிருக்கு, இமேஜ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டொமைனுக்கும் ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு இன் கோடொமைன். அப்போ இட் இஸ் a 1 to 1 ஃபங்க்ஷன். இப்ப என்னன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு, அதோடையது நாட் a on to ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அதோடைய இது என்ன ரூல் என்ன அப்படின்னா, ஒரு கோடொமைனுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்போ 1க்கு ப்ரீ இமேஜ் 1, 3க்கு ப்ரீ இமேஜ் 2, 5க்கு ப்ரீ இமேஜ் 3, 7க்கு ப்ரீ இமேஜ் 4. இப்ப எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கா அப்படின்னா இல்ல. இப்ப 2 இல்ல, 4க்கு இல்ல, 6க்கு இல்ல, 8க்கு இல்ல, 10க்கு இல்ல. அந்த மாதிரி என்ன ஆகும், இப்போ ஒன்னொன்னுக்கு 5க்கு 9 கிடைச்சிருக்கு, 6க்கு வந்து 11 கிடைக்கும், 7க்கு வந்து 13 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட் நம்பரும் இதுக்கு இமேஜ் ஆகும்.
ஆனா எதுக்கு ப்ரீ இமேஜ் இல்ல? ஒரு ஈவன் நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப இதோடைய ரூல் எடுத்து எழுதிடலாம். இப்போ ஆல் ஈவன் நம்பர்ஸ் இல்லையா? ஆல் ஈவன் நம்பர்ஸ் இன் ஈவன் நம்பர்ஸ் எதுல? கோடொமைன்ல தான் இல்ல இல்லையா? கோடொமைன் என்ன இல்ல? does not have pre-image. இப்படின்னு இந்த கண்டிஷன் எடுத்து எழுதிட வேண்டியதான். இன் டொமைன் இல்லையா? இன் டொமைன். இப்போ ப்ரீ இமேஜ் எதுல இருக்கும்? டொமைன்ல இருக்கும். சரி, இப்போ it is not onto function. It is not onto function. இப்படின்னு எடுத்து இதோட கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ hence it is proved. show that பண்ண சொன்னாங்க, ப்ரூஃப் பண்ணியாச்சு.